நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஒரு மாபெரும் பின்னணி பாடகருடைய மனைவியும் டாட்டரும் இங்க வந்திருக்காங்க. இவருடைய மனைவி பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல அவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க சோறூட்டி வளர்த்துருக்காங்க. அதனால இந்த ரவுண்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவங்க இவங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் திஸ் வண்டர்ஃபுல் மதர் அண்ட் திஸ் கார்ஜியஸ் டாட்டர் ஆன் ஸ்டேஜ். தமிழகத்தின் ராக் ஸ்டார் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. The rock star wife and the rock star daughter. Manoj, can we have you on stage? So Manoj சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விதத்துல ஒரு பக்கபலமா இருந்திருக்காங்க? மனைவி அதாவது எங்க அம்மா கூட்டு அவங்க தான் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எனக்கு 19, அதுக்கு 15 16. அப்போத்துலேருந்து இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு அப்படின்றது தெரியல. எங்கள் அம்மா எனக்காக எடுத்துன்னு வந்த இன்னொரு தாயா வச்சுக்கலாம், ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம். அது என்னமோ அது மேலே ஒரு பயங்கர கமாண்டிங். பட் கமாண்ட் பண்ணுறதுக்குள்ளவே ஷீ இஸ் வெரி 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 ஹம்பிள் டு த ஃபேமிலி. நிறைய கேட்குறதுக்கு முன்னாடியே என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொறுமையுள்ள ஒரு தாய். அதனால்தான் இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸு மனோ வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பிட்லாம்ப்பா, வயிறார விடமாட்டார், நிறைய வெரைட்டிஸு அப்படின்றது காரணமே நான் இல்லை. அது கிரெடிட் கோஸ் டு ஹர். அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய குழந்தைங்க வளர்ச்சியோ இதுலேயோ என்னுடைய பங்கு ரொம்ப கம்மி. சினிமாவில் சாதிக்கணும், ஏதாவது எங்கள் அம்மா அப்பா சாதிக்காதது நான் சம்திங்காக இருக்கணும் அப்படின்ற போராட்டத்தில் நான் என்னுடைய வழி தேடி போகும்பொழுது அந்த வீடு அட்ரஸ்ஸு அது கரெக்டாக காப்பாற்றி இன்றைக்கி அந்த அட்ரஸில் மனோ இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். உங்களுக்கு 3 பசங்க, ஆனால் 4 குழந்தைங்க, கரெக்டா? மனோஜ் ஒரு குழந்தை தான் வீட்டில். எப்படி இருப்பாரு? ஜாலியாக இருப்பாங்க. அவரை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? ஏன்னா ஒரு ஒய்ஃப்க்கு நல்லா தெரியும் இல்லையா எப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேட் மூட்ல இருக்காங்க. எப்படி பார்த்துக்கிறேன்னு அவனை பார்த்தா தெரியுது. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனு பார்த்தாதே தெரியும். ஓகே, உங்ககிட்ட கேட்கலாம். உங்க அம்மா பத்தி நீங்க சொல்லுங்க. நாங்க எப்பயும் மதர் டாட்டர் மாதிரி பழகினதே இல்லை. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதோட அம்மா கிட்ட தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, 2 பேர் சேர்ந்தாங்கன்னா கலாட்டாவோ கலாட்டா. ஸோ நீங்க சொல்லுங்க, மனோஜி ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சைகை காமிப்பீங்க? இல்லை, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சும்மா அப்படி பார்ப்பேன், அவ்வளோதான், புரிஞ்சுக்குவாங்க. ஒரே ஒரு லுக்கு போதுமா? நீங்களே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுருக்கீங்க அந்த ஒரு பாருங்க. ஓகே ரைட்டப்பா, நாளைக்கு மீட் பண்ணலாம். வெரி நைஸ். ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலியான சந்தோஷமான ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் மனோஜி எவ்ரி டைம் இ கம்ஸ் யுவர் சூப்பர் சிங்கர் ஃபேமிலிக்குள்ளே அவர் எப்போ என்ட்ராரோ அப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. சத்தியமா, அதாவது எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டம் இல்லாத மனிதனே கிடையாது. மனிதனாலே கஷ்டங்கள் இருக்கும். அது தாங்க முடியாத பல பிரச்சனைகள் எனக்கு ஃபைனான்ஷியலாக, ஃபேமிலி, என்னுடைய பர்சனல், நிறைய என்னுடைய குடும்ப, அதாவது என்னுடைய இரத்த பந்தங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு பக்கத்துணையாக இருந்து ஒரு பெரிய தொகை ஒரு பிஸ்னஸில் நான் தெரியாமல் வச்சு லாஸ் ஆகிட்டேன் அப்படின்ன உடனே ஒரே வார்த்தை சொன்னாங்க. அது நான் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன், நிறைய பேருக்கு தெரியணும். நான் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு தொகை ஒரு சின்ன இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது மிஸ் பண்ணும்போது கூட சொல்லலை, எனக்கு இந்த மாதிரி லாஸ் ஆகிட்டேன், என்னமோ நினச்சேன், என்னமோ நடந்தது. ஒரே வார்த்தை தான், அது நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சைக்கிளில் தானே வந்திருக்கீங்க சென்னை, கடவுள் தானே கொடுத்தாரு, இது பார்ப்போம், தட்ஸ் இட். அது எனக்கு ஒவ்வொரு நாளும் 47, இப்போது நான் 20 வயசு பையனாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டானிக்காக அந்த வேர்டு வேலை செய்யுது. அதுதான் சூப்பர் மனோஜி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை மனோ வீட்டுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சு. அக்கௌண்ட்டில் இருக்கிற நகைலாம் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி, ஏம்மா என்ன இவ்வளோ பெரிய பாடகர்ன்றீங்க, சும்மா கொஞ்சோண்டு தங்க நகை தான் வச்சுருக்கீங்க, வைரமெல்லாம் அங்கே வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட டைமண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லையா, இந்த செவத்துக்குள்ளே வச்சுருக்கீங்களா, அந்த பெட்ரூமுக்குள்ளே வச்சுருக்கீங்களா, இல்லை பாத்ரூமோட எங்கே இருக்காங்களான்னு. உடனே இந்த புண்ணியவதி செஞ்ச வேலை அந்த அம்மா கையை பிடிச்சிட்டாங்க. டைமண்ட் தானே,
காட்டுறேன் வாங்க. நேராக கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்தாங்க. மனோ உட்காந்துருக்க இடத்துக்கு வந்து இதுதான் என்னுடைய உயரம் அப்படின்னு மனோ இதை விட ஒரு சிறந்த உதாரணம் என்ன சொல்ல முடியும்? இப்படி ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன், மியூச்சுவல் லவ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு நல்ல மேரேஜ் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு பயப்படல, அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பயப்படல. கேட்டுகிட்டே இருக்காங்க டைமண்ட்ஸ் எங்கே, அது இங்கே. எனக்கு இருக்கிற டைமண்டு இங்கே தான் விஜய் டிவியை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிற்குது. அதாவது இந்த மேடையில் அந்த தாயுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு தாயுடைய சந்தோஷம் பார்க்கும்பொழுது நாம் என்னன்றது உணர்கிறோம். ப்ளஸ் பாட்டு மட்டும் இல்லை, இது வந்து நம்மளுடைய சென்டிமெண்ட்டு, கலாச்சாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மேடையில் அதை ஷேர் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு ஹைட்ஸுக்கு ஒரு சாதாரண சூப்பர் சிங்கர் அப்படின்றது இல்லாமல் அந்த சூப்பர் சிங்கருக்குள்ளே இவங்களுடைய பாடலுக்குள்ளே எப்படி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி பயணங்கள் இருக்குது, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்நாளும் மறக்க முடியாத ஒரு சரஸ்வதி தாய் இது. அதே மாதிரி விஜய் டிவி வாழ்க்கை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எப்பவுமே டைகர் தான். ஓகே, உட்காரியா பாடுறேன். ஓகே, let's please give it up for Manoj-ji, அவருடைய wife and அவருடைய lovely daughter. ஓ ஜனனி என் ஸ்வரம் நீ, மேகம் தேடும் வானம், அனுராகம் தேடும் கானம், வாழும் காலம் தோறும் தனை நாளும் தேடும் ஜீவன். ஓ ஜனனி என் ஸ்வரம் நீ, ஓ ஜனனி தாலாட்டு கேட்காத பெரிங்கு யாரு, தாயாகி தாலாட்டு போலிங்கு ஏது, பாட்டுக்கு நான் அடிமை, இந்த பாட்டுக்கு நான் அடிமை. தாய் போலே இங்கு வேறாது, நம் தாய் போலே இங்கு வேறாது. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. சோறு போட தாயிருக்கா, பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுக தாங்கிடுமா, உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான். வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதான். தொட்டில் மேலே முத்து மாலை, வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாடு, துளியிலே ஆட வந்து வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்து அற்புத ஆணிமுத்தே. அந்த தாய்க்கு ஒரு தாலாட்டு பாடிட்டீங்க, இந்த தாய்க்கு அவங்களுக்காக நிஜமாகவே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. எனக்கு ஒவ்வொரு நாளும் நினைவு வரும் அந்த பாடல். அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காமன் உற்சவம், இங்கே
சார் தேங்க்யூ சார். so much of love in the air. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய 2 ஸ்பெஷல் டெடிகேஷன்ஸ்க்கும். that's all ஆசைப்படுறீங்களா மேம்? ஒன்றும் இல்லை, இவ்வளோ நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மனோஜிக்கு ஐ லவ் யூ. அச்சா ஐயோ, அவர் இந்த சைடு திரும்பிட்டு இருந்தாரு. நீங்க ப்ளீஸ் ஃபேஸ் ஹர் மனோஜி, ப்ளீஸ் ஃபேஸ் ஹர். நோ 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 ஓவர் ஆக்ஷன் ஹியர் மனோஜி. அப்படியே திரும்பிக்கோங்க. ஏய் ஐ லவ் யூ. ஏங்க மிரட்டி எல்லாம். அப்ப நீங்க என்ன சொல்லணும் திருப்பி? மனோஜி இத கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க மனோஜி. மறக்க முடியாத இந்த மூமெண்ட்டுக்கு விஜய் டிவிக்கு நான் என்றும் நன்றியுடன் இருப்பேன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மனோஜ். தேங்க்யூ வெரி சார். மச். தேங்க்யூ ஸோ மச். ஜாகிரதையா போங்க வீட்டுக்கு. ஒரு பொறுப்புள்ள கணவராகவும் பொறுப்புள்ள அப்பாவாகவும் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ மனோஜியோடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2 அழகான பெண்களுக்கு எங்களுடைய சார்பாக, சூப்பர் சிங்கர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் திஸ் சச் அ ஸ்பெஷல் ஒகேஷன். மேம், உங்களுடைய வைரத்தை நாங்கள் ஷூட் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஒப்படைச்சிருவோம். ஓகே, உங்கள் கையில். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.